முத்தஃபிஃபீனுடைய மூன்றாவது பகுதி. ரமலானுக்கு முன்னால நாங்க சூரா முத்தஃபிஃபீனுடைய இரண்டாவது பகுதியை படிச்சோம். இன்று மூன்றாவது பகுதி. சூரா முத்தஃபிஃபீனுடைய ஆரம்ப பகுதியில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் விளங்கப்படுத்தினார். இரண்டாவது பகுதியில் அல்லாஹ் பாவிகளுடைய ஏடுகள், உலகத்தில் இருக்கக்கூடிய ஃபுஜ்ஜார் பாவிகளுடைய நிலைமை என்ன, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆகக்கூடிய தண்டனை அல்லாஹ்வை பார்க்க முடியாமல் போகும் என்ற விடயத்தை அல்லாஹ் சொல்லிட்டு, இப்ப அல்லாஹ் சூரா முத்தஃபிஃபீனுடைய 18வது ஆயத்திலிருந்து 28வது ஆயத்து வரை 10 ஆயத்துகளில் நல்லடியார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கும் இன்பங்களை பற்றி அல்லாஹ் பேசுறார். எப்பயும் தஃசீருடைய ஒரு போங்குதான், அல்லாஹுடைய ஒரு வளமை. பாவிகளை பத்தி பேசினா நல்லடியார்களை பத்தி அல்லாஹ் பேசுவார். சொர்க்கத்தை பத்தி பேசினா நரகத்தை பத்தி அல்லாஹ் பேசுவார். இது குர்ஆனுடைய ஒரு போங்கு. இது பிறகு நாங்க படிக்க வேண்டிய சூறாக்கள்ல அப்படிதான் வரும். பாவிகளை பத்தி சொன்னா நல்லடியார்களை பத்தி சொல்லுவார், சொர்க்கத்தை பத்தி சொன்னா நரகத்தை பத்தி சொல்லுவார். சூரா முத்தஃபிஃபீன் அல்லாஹ் முதல்ல பாவிகளை பத்தி சொல்லிட்டு இப்ப அல்லாஹ் நல்லடியார்களை பத்தி சொல்றார். அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க. கல்லா இன்ன கிதாபல் அப்ராரி லஃபீ இல்லீன். அப்ரார், அப்ரார்ண்டா இந்த ஊர்ல மஸ்ஜித் அப்ரார், மஸ்ஜித் அப்ரார். என்ன அப்ரார்ண்டா? அப்ரார்ண்டா இந்த ஊர்ல வாழக்கூடிய சீதேவி, இந்த ஊர்ல வாழக்கூடிய நல்லடியார்கள். எப்பயும் விளங்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மௌத்துக்கு பிறகு ஒவ்வொரு ஊர்லயும் எப்படி நல்லடியார்கள் இருப்பாங்களோ அதே போல பாவிகளும் இருப்பாங்க. அப்ரார் என்கிறது நல்லடியார்கள், ஃபுஜ்ஜார் என்பது பாவிகள். அல்லாஹ் அப்ரார்களுக்குத்தான் இந்த வாக்கை சொல்றான். அப்ரார் நல்லடியார்கள். கல்லா இன்ன கிதாபல் அப்ரார். அப்ரார் யார்? மூமின்கள், முஹ்லிஸ், அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழக்கூடியவர்கள், ஆமில் அமல் செய்யக்கூடியவர்கள், வழிபடக்கூடியவர்கள். தலைமத்துவத்துக்கும் உலமாக்களுக்கும் வழிபட்டு இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடிய மூமின்களுக்குத்தான் ஒரு பெயர் என்ன? அப்ரார். சரி, இந்த அப்ரார்களை பத்தி அல்லாஹ் சொல்றார். கிதாபல் அப்ரார், அப்ரார்களுடைய ஏடுகள், நல்லடியார்களுடைய ஏடுகள், நாங்க செஞ்ச அமல் ஏடு. இது எங்க இருக்குமா? லஃபீ இல்லீன். இல்லீன் அவ்வாறு என்றால் சொர்க்கத்துடைய உயர்ந்த இடத்திலே. சில உலமாக்களுடைய கருத்து, இல்லீன் என்ற இடம் 7 வானத்துக்கு மேல் இருக்கு. ஏற்கனவே நாங்க பார்த்தோம், சிஜ்ஜீன் என்ற இடம் 7 பூமிக்கு கீழே இருக்கு. சிஜ்ஜீன். இதே போல இல்லீன் என்பது 7 வானத்துக்கு மேல் இருக்கக்கூடிய இடம்தான் இல்லீன். ஒரு
ஒரு நல்லடியான் உலகத்தை விட்டு மௌத்தா போனா உலகத்துல யாரும் அழல்ல என்றாலும் வானமும் பூமியும் அவனுக்காக அழும். எழுந்தூர்ல, சாய்ந்தமடத்துல, சம்மாந்துறையில ஒரு நல்லடியார் மௌத்தாயிட்டார். இவருக்கு யாருமே அழல்ல, அவரு ஃபேமஸான ஆளும் இல்லை. ஆனா அவருக்காக அழும் வானம் பூமி. சூரத்து துகான்ல அல்லாஹ் ஃபிரௌனுடைய சம்பவத்தை சொல்லிட்டு வந்து ஃபிரௌனை அழித்தது அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றார், فَمَا بَكَتْ عَلَيْهِمُ السَّمَاءُ وَالْأَرْضُ. இவங்கட மௌத்துக்கு வானமும் அளவில்லை, பூமியும் அளவில்லை. அப்படின்னா இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, ஒரு நல்லடியான் மௌத்தானால் வானமும் அழுகிறதாம், பூமியும் அழுகிறதா. சில உலமாக்களுடைய கருத்து 40 நாள் வானம் அழுமா அவருடைய மௌத்துக்கா. ஏன்? நன்மைகள் போன இடம் இருக்குது. இஷா தொழுதோம், இப்ப தஃப்சீர்ல இருக்கிறோம், குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறோம். இப்ப நாங்க செய்யற நன்மை எல்லாம் வானத்தால போறதுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கு தனித்தனி இடம் இருக்கு. அமல் போகும், அதால அந்த அமல் மேல போனா அதுக்குரிய ரஹ்மத் இறங்கக்கூடிய இன்னொரு வாசல் இருக்குது வானத்தில். இந்த 2 இடமும் தான் அழுமா நல்லடியானுக்கு மட்டும். சூரத்து துகானுடைய இந்த ஆயத்தை வச்சு தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, வானமும் பூமியும் அழும் ஒரு நல்லடியானுக்கு மாத்திரம். அப்ப நல்லடியார்களுடைய உயிர், நல்லடியார்களுடைய ஏடுகள் எல்லாமே எங்க இருக்கும்? வானத்தில், இல்லியீன் என்ற இடத்தில். அவ உயிர் பிரிஞ்சா எங்க போறது? உயிர் பிரிஞ்சா எங்க போறது? நல்லடியார்களுடைய உயிர் வாயால பிரிஞ்சு அப்படியே மேலதான் போகும். பாவிகளுடைய உயிர் தான் சிஜ்ஜீனுக்கு போகும். 7 பூமிக்கு கீழே சிஜ்ஜீன் என்ற இடம் இருக்குது. அங்க போய் சேரும் பாவிகளுடைய உயிர். அதனாலதான் உலகத்துல வாழும் பொழுது பாவிகளை கூட்டாளி பிடிச்சிடப்படாது. பழகலாம், மார்க்கத்தை சொல்றது பழகணும். அவங்க கூட்டாளி அல்ல. எங்கட கூட்டாளிமார் எப்பையும் அபராறுகள், நல்லடியார். எவ்வாறு உலகத்தில நல்லடியார்களோட வாழ்ந்தோமோ இன்ஷா அல்லாஹ் ஆகிரத்திலையும் நல்லடியார்களோட வாழலாம். வல்லாஹ் அந்த இடத்துல சொல்றது என்ன? கல்லா இன்ன கிதாபல் அபரார் லஃபீ இல்லீன் வமா அத்ராக மா இல்லியூன். நபியே, இல்லீன் என்றால் உங்களுக்கு எதை விளங்கப்படுத்தியது? இல்லீன் கேள்விப்பட்டீங்க? அப்படி பேரோட இல்லீன் என்று இல்லீன். وما أدراك ما عليون كتاب مرقوم. கிதாபும் மர்கூம், பெயர் எழுதப்பட்ட ஒரு லிஸ்ட். நல்லடியார்களுடைய பெயர். அதனாலதான் ஊர்ல உள்ள பள்ளி நிர்வாகம், உலமாக்கல் எல்லாரும் சேர்ந்து செய்யற முயற்சி என்ன தெரியுமா? ஊர்ல நல்லடியார்களை உருவாக்கும். யார உருவாக்கும்? சொல்லுங்களேன், யார உருவாக்கும்?
ஆனா ஆச்சரியமா இருக்குது என்னன்னா, சில ஊர்ல உருவாக்குறது அரசியலை மட்டும், நோக்கமே அரசியல். என்ன லாபம்? பள்ளி நிர்வாகங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, கியாமத் அல்லாஹ் வச்சு கேட்பார். நோக்கம் என்ன? அரசியலை உருவாக்குறதா? சில ஊர்களுடைய நோக்கம் ஊர்ல எல்லாரையும் கிராஜுவேஷன் முடிச்சவங்களை உருவாக்கும், எல்லாரும் கிராஜுவேட். இது ஒரு நோக்கம் அல்ல எங்களுடைய. அது நடக்கும், படிப்பு நடக்கும், அரசியல் நடக்கும். நோக்கம் ஒவ்வொரு ஊருடைய தலைமைத்துவமும் ஊர்ல அபரார்களை உருவாக்கும், அபரார்களை உருவாக்குறோம், நல்லடியார்களை உருவாக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருடங்களுக்குள் 1,24,000 அரசியல்வாதிகளை உருவாக்கவில்லை. 1,24,000 அபரார்களை உருவாக்கினார், நல்லடியார். சகோதரர்களே, நல்லடியார்களை உருவாக்குற கம்பெனி தான், ஃபேக்டரி தான் ஒவ்வொரு ஊர்லயும் தேவை. அதான் மதரசாக்கள். திப்பு சுல்தான் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்பட்டீங்க? திப்பு சுல்தான் எங்க வாழ்ந்தவர்? திப்பு சுல்தான் மைசூர்ல, இந்தியால வாழ்ந்தவர் திப்பு சுல்தான். சவுதியில வாழல்ல அவர். திப்பு, அவர் பேர் திப்பு சுல்தான். திப்பு சுல்தானுடைய வாப்பாவுடைய பேர் ஹைதர் அலி, உம்மாவுடைய பேர் ஃபாத்திமா. போன வருடத்துக்கு முந்தின வருடம் திப்பு சுல்தானை பார்க்கணும்னே போயிருந்தோம். திப்பு சுல்தானுடைய கட்டாயம் போய் பார்க்கணும். திப்பு சுல்தானுடைய ஊர் மைசூர். பெங்களூர்ல இருந்து மைசூர் ராஜா மன்னனுடைய ஊருக்கு பக்கத்தான் திப்பு சுல்தானுடைய ஊர். என்ன செஞ்சார் திப்பு சுல்தான்? திப்பு சுல்தான் தான் கடைசியாக ஆங்கிலேயர்களால் விழுத்தாட்டப்பட்ட ஒரு மன்னர், ஒரு ஆலிம். திப்பு சுல்தான் மதரசாக்கு போறதுக்காக வெளியே வாரார். ஊர் மக்கள் எல்லாம் சொன்னாங்க, திப்பு, ஒரு சிங்கம் கொண்டு வந்து ரோட்ல நிக்குது, எங்களுக்கு போக இயலாது. திப்பு சுல்தான் வந்து ஒரு அறதான் அரைஞ்சார், அதோட அவடத்திலே அது மௌத்தாகு. நீங்க திப்பு சுல்தானுடைய மியூசியம் இருக்குது, அங்க போய் பாத்தீங்கன்னா அந்த சிங்கம் புலியுடைய போட்டோவை போட்டிருப்பாங்க. மிக வரலாற்றுல நடந்த ஒரு சம்பவம். திப்பு சுல்தான் ஊரை உருவாக்கினார். நீங்க அங்க போனீங்கன்னா பைத்துல் ஹிக்மா என்ற ஒரு மதரசா இருக்கு, திப்பு சுல்தான் உருவாக்கின மதரசா. இன்னும் அந்த பேர் இருக்கு, பைத்துல் ஹிக்மா. திப்பு சுல்தானுடைய பள்ளி இருக்குது. முழு இந்தியாவையும் அடக்கி வச்சிருந்தார் கடைசி காலத்தில். திப்பு சுல்தானால் எழுதப்பட்ட புத்தகங்கள் பிரிட்டிஷ்ல இருக்குது. மெசைல முதலாக எழுதின திப்பு சுல்தான். எவ்வாறு ஊர்களை தாக்குறது, பிடிக்கிறது, தரப்பா கற்றிருப்பார் திப்பு சுல்தான். நல்ல மார்க்கமுள்ள பரம்பரையில வாழ்ந்தவர். திப்பு சுல்தான கொல்ல முடியாம இருந்தது ஆங்கிலேயர்களால். என்ன செய்தாங்க? கடைசியா திப்போட இருந்த அவருடைய சாச்சாவுடைய மகன் நினைக்கிறேன், அவனுக்கு பணம் கொடுத்து திப்பு குளிக்கும் பொழுது ஷூட் பண்ணினாங்க. கடைசியா ஊரை உருவாக்கினவங்க. அந்த ஊரை அப்படியே உருவாக்கி நல்லடியார்களை ஒவ்வொரு நாட்டிலையும். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், துருக்கியுடைய ஜனாதிபதி வெற்றி அடைந்திருக்கிறார், ரஜப் தைப் எர்டோகான். உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களில் இப்ப இருக்கிற ஒரே ஒரு நல்ல ஒரு தலைவர். இன்னைக்கு முதல் பேசின வார்த்தை என்ன? அவர் எந்த மனித சக்திக்கு முன்னாலும் நாம் ருக்கு செய்ய மாட்டோம். இன்னைக்கு பேசின முதல் வார்த்தை அதுதான்.
எந்த மனித படத்துக்கு முன்னாலும் நான் ருக்கு செய்ய மாட்டோம். ஆனா மிச்ச காலம் நீடிக்காது. நல்லவர்கள் அவ்வாறுதான். மிஸ்ருக்கு ஒரு ஆள் வந்திருந்தார், முர்சி. இப்படித்தான் பேசினார். ஆனா முர்சி ஜெயிலில் இருக்கிறார். நல்லடியார்கள். முர்சி ஒரு ஹாஃபிஸ். பார்லிமெண்ட்ல லொஹருடைய நேரம் நினைக்கிறேன், அசருடைய நேரம் அதான் ஜனாதிபதியை வாங்க சொல்லிட்டார். இவங்கெல்லாம் நல்லதை உருவாக்க வந்தவங்க. ஒவ்வொரு ஊர்லையும் அபரார்களை உருவாக்குறவங்க. இந்த ஊர்ல இருந்தால் அபரார்களை உருவாக்குற எப்படி, நல்லடியார்களை உருவாக்குற எப்படி, அந்த லிஸ்ட் யாரு? அதான் அல்லாஹ் சொல்றார், கிதாபும் மர்கூம் யஷ்ஹதுல் முகர்ரபூன் யஷ்ஹதுல் முகர்ரபூன். அந்த லிஸ்ட் வந்து யார்கிட்ட இருக்குதான்? முகர்ரப் என்ற அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மலக்குகள் இருக்கு. நாங்க நினைக்கப்படாது, சாப்பிட வசதி இல்ல, ஒழுங்கான ஊடு இல்ல, நான் இப்படி அபராரா மாறுறது. சாப்பாடோ அரசியலோ காசோ நல்லடியார்களோட சம்பந்தப்படாது. அது வேற, இது வேற. சிலர் நினைக்கிற அவ்வாறுதான், நல்ல காசு இருந்தா தான் அபராரா மாறலாம், நல்ல அரசியல் பலம் இல்ல. அது வேற சகோதரர்களே, இது வேற. தன்னைத்தான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவனாக ஆக்கும். எங்கட பெயர் லிஸ்ட் யார கையில இருக்கும்? யார கையில? முகர்ரபூன். அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மலக்குகளுடைய கையில் இருக்கும். அல்லாஹ் சொல்றான், சரி நீங்க எப்ப மௌத்தாகுவீங்களோ, இன்னல் அபரார லஃபீ நஈம். அபரார்களே, நல்லடியார்களே, உங்களுக்கு இன்பம் இன்பம் தான். அல்லாஹ் வாக்கு தாரா. யார் வாக்கு தாரா? உலகத்துல கஷ்டம் தான், உலகத்துல சோதனை தான். உலகத்துல நல்லடியார்களுக்குத்தான் சோதனை கூட வரும். அப்ப ஓடிடப்படாது. கஷ்டம் வரக்கூட மனம் தளர்ந்துடப்படாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வராத கஷ்டமா? பிறக்கொலே வாப்பா இல்ல, பிறக்கொலை யாரு இல்ல, அனாத. பிறந்து பால் குடிக்க வீட்டை வச்சிருக்க வசதி இல்லை. பால் குடிக்க போன தாயிஃபுக்கு 6 மாசத்திலே புல்ல இல்ல வீட்டுல. எப்ப வந்தது புல்ல? 5 வயசு தான் புல்ல வந்துச்சு. 5 வயசுல புல்ல வந்து 1 வருஷத்துல உம்மா மௌத்து. ஆமினா. ஆமினாக்கு பிறகு பாரம்படுத்தார் அப்துல் முத்தலிப். 8 வயசுல அவர் மௌத்து. 12 வயசுல தொழில் சோதனை கஷ்டம். 25 வயசுல கல்யாணம். எத்தனை வயசு பொன்? 40 வயசு பொன். 25 வயசு வாலிபர், 40 வயசு பொன். யோசிக்க எல்லா கேள்வி என்னன்னு யோசிக்க. கல்யாணம் முடிச்சா பிள்ளை பிறக்குது, பிறந்த பிள்ளையெல்லாம் மௌத்தாது. எப்படி? பிள்ளை மௌத்தானவன்ட்ட போய் தான் கேட்கணும் அந்த கவலை. காசிம் பிள்ளை பிறக்குது, மௌத்தாகுது ஒரு பிள்ளை. தாகிர் என்ற பிள்ளை பிறக்குது, மௌத்தாகுது. எப்படி? யார்கிட்ட போய் சொல்லுங்க? சின்ன சின்ன பிள்ளைகள் பிள்ளை பிறந்து மௌத்தாகிறது சாதாரண விடயம் அல்ல, சாதாரண கவலை அல்ல. இப்ராஹிம் என்ற பிள்ளை பிறந்துச்சு, மவுத். எவ்வளவு சோதனை. அதுக்காக ரசூலுல்லாஹ் சோதனை வந்ததற்காக மோசமானவரா? சோதனைவர். தொழில் இல்ல, சாப்பாடு இல்ல. 2-3 மாசம் ரசூலுல்லாஹ்ட வீட்டுல சாப்பாடே இல்லை. ஆனா நபியை விட உயர்ந்த ஒரு ஆள் அல்லாஹ் உலகத்துல அனுப்பல. சோதனை தான். எப்ப இன்பம்? சக்கராத்ல தொடங்கும் இன்பம் இன்ஷா அல்லாஹ்.
எப்ப தொடங்கும்? பொறுக்கும். சக்கராத்ல தொடங்கிடும். சக்கராத்ல உங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலை யார மடியில இருந்துச்சு? யார மடியில? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட மடியில இருந்த சக்கராத். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கெஞ்சினாங்க, யா ரசூலல்லாஹ், உலகத்துல இன்னும் கொஞ்சம் வாழுங்க, இன்னும் கொஞ்சம் வாழுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் விருப்பம் கொடுத்தார். உங்களுக்கு இஷ்டம், மௌத்தாகலாம் வாழலாம். ஆயிஷா ரலியல்லாஹு பார்த்தாங்க, என்ன சொல்ல கேட்பார், கடைசி வார்த்தை என்ன செய்ய போறார், விருப்பம் வருது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தாங்க, என்ன உங்களோட சாய்ஸ், உங்களோட விருப்பம் என்ன? ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? கடைசி வார்த்தை நபியுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? அல்லாஹும்ம ரஃபீக்கல் அஅலா, யா அல்லாஹ் உன்னோட வர போறேன். ஏன்? இன்பத்தை கண்டுட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உடனே சொன்னாங்களாம், இதெல்லாம் யஃப்காருனஹா, எங்களை தேர்ந்தெடுக்காம போறீங்களே. சகோதரர்களே, அந்த நேரத்தில் அந்த இன்பத்தை கண்டதோட எந்த ஊரும் சரி வராது, கொண்டாட்டியும் சரி வராது. சொர்க்கத்துடைய ஒரு வாடை ஒன்று மூக்கில பட்டதோட முழுதும் ஹராம் வாடா. நான் போ. இன்பம் தொடங்கும் எப்ப? சக்கராத்ல இன்ஷா அல்லாஹ். பயப்படாதீங்க. குர்ஆனுடையவங்க பயப்படாதீங்க, ஹதீஸுடையவங்க பயப்படாதீங்க, மார்க்கவாதிகள் பயப்படாதீங்க. கொஞ்சம் சோதனை தான். நம்மட இன்பம் தொடங்கும் இன்ஷா அல்லாஹ் சக்கராத். அப்ப விளங்கும் யார் சீதேவி, யார் மூதேவி. அப்ப விளங்கும் சகோதரர்களே, இப்ப விளங்காது. யோசிக்கிறோம், நான் குர்ஆனை கொஞ்சம் பேர் கவலைப்படுறாங்களா, ஏண்டா குர்ஆன் ஓதினோ, ஏண்டா ஆபீஸானோ, ஏண்டா மௌலவியானோ, ஊர்ல தொழில் இல்லையே, பொன் தாரான் இல்லையே, சீதனம் தாரான் இல்லையே, ஒழுங்கான ஊடு தாரான் இல்லையே மௌலவியானத்துக்கு. பொறுங்க பொறுங்க கொஞ்சம். உலகத்தில் இல்ல உங்களுக்கு சக்கராத்தான் ஸ்டார்ட். நல்லடியார்கள், அதுக்கு தான் நீங்க ஓதினது. இன்னல் அபரார லஃபீ நஈம், நல்லடியார்களே இன்பமா வாழுவீங்க, தருவேன் இன்பத்தை. என்ன செய்வீங்க? எவ்வளவு இன்பம். அலல் அராஇகி யன்துரூன், அல்லாஹ் சொல்றான், கட்டில படுத்து கிடப்பீங்க. அராயிக், அரீக்கத்துன் என்ற சொல்லுடைய பன்மைதான் அராயிக். அரீகா, சொர்க்கத்தை பத்தி பேசக்கூடிய சூரா கஹஃப், சூரா யாசீன், சூரா முத்தஃபிஃபீன், இவைகள்ல அல்லாஹ் அராயிக் என்ற வார்த்தையை சொல்லுவார். என்ன வார்த்தை? அராயிக். அலல் அராயிகி யன்துரூன், கட்டில படுத்து அவ்வளோ இன்பத்தை பார்ப்பாராம். காலத்தால் எழுப்பி வெள்ளாமையை சுத்தி பார்த்துட்டு வார மாதிரி, கொழும்புக்கு போய் அங்க ஊடுன்றிக்க நெய்வலையில வெள்ளவத்தையில பார்த்துட்டு வாரது இன்பம். சொத்துகளை பார்த்துட்டு வார, சுத்திட்டு வாரு, பேங்க் அக்கௌண்ட பாக்குற 5 கோடி 10 கோடி இன்பம் இல்லையா? அல்லாஹ் சொல்றான், நீ எப்படி பாப்பா என்றா உண்ட கட்டில படுத்துட்டோண்ட இன்பத்தை பாப்பாய். எவ்வளவு தூரம் கிட்ட விளங்கும் என்றா அல்லாஹ் சொல்றார் சூரத்து தஹர்ல, எவ்வளவு தூரம், கிட்டத்தட்ட 2000 வருடத்துடைய ஆட்சி உனக்கு கிட்ட விளங்கும். وَإِذَا رَأَيْتَ ثَمَّ رَأَيْتَ نَعِيمًا وَمُلْكًا كَبِيرًا. எத்தனை வருஷம்? தஃப்சீர் இப்னு கதீர்ல இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் எழுதுறாங்க, 2000 வருஷம் வேணுமாம் சொர்க்கத்தை சுத்திப்பார். அவ்வளோ பெரிய ஆட்சியும் உனக்கு கட்டிலிருந்து படுத்தாவல. எவ்வளவு இன்பம் இது! விளங்கின மனுஷன் விடுவானா? தெரியாது. முழு நின்றவரும் பள்ளி ஃபுல்லா இருக்கு. இது விளங்கினா ஃபுல்லா இருக்குமா இல்லையா?
தெரியாது. முத்தஃபிஃபின் யாருக்கு தெரியுதா? சும்மா கேட்கும். நம்மளோட ஊர்கள்ல முத்தஃபிஃபின் இன்றைக்கு தானே இந்த நம்ம ஊர் தொடங்கினத்துல இருந்து இன்றைக்கு தானே முத்தஃபிஃபின் ஓடுறது. நாம் இதுக்கு பிறகுதான் இது வெளியே வரும். இவ்வளவு பெரிய இன்பமா, இவ்வளவு பெரிய இன்பம் இருக்குதா? குர்ஆன, அதுக்குதான் குர்ஆன் ஓது. குர்ஆன விளங்குற சகோதரர்களே, அடுத்த பரம்பரைக்கு குர்ஆன கொடுக்கிறோம். அலல் அராஇகி யன்துரூன். சரி, ஒரு மினிஸ்ட்ரி ஒன்று கொடுத்தா சிரிப்பாரா அழுவாரா? மினிஸ்ட்ரி கொடுக்க தேவையில்லை. சும்மா கிரிக்கெட்ல வெண்டாலே போதும், முழு ஊர்லயும் போன் அடிச்சு தள்ளுறான், ஊரெல்லாம் சுத்துறான், வெத்தியான், கப்பொண்டு கிடைச்சதா. சும்மா ஒரு கிரிக்கெட்ல வெண்டதுக்கு, ஒரு ஃபுட்பால் கோல் அடிச்சதுக்கு. அல்லாஹ் சொல்றான், இவ்வளோ பெரிய ஆட்சியை பார்த்தா சந்தோஷம். தாரிஃபு ஃபீ வுஜூஹிஹிம் நபரத்தன் நஈம். தாரிஃபு, நீ விளங்கிக் கொள்ளுவாய். ஃபீ வுஜூஹிஹிம், அவர்களுடைய முகங்களில். வுஜூஹ் என்றால் முகங்களில். நபரத்தன் நஈம், இன்பத்துடைய அடையாளம். இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை அல்லாஹ் தந்துட்டானே, எவ்வளவு சந்தோஷம். அல்லாஹ் சொல்றான், முகத்தில விளங்கும். தாரிஃபு ஃபீ வுஜூஹிஹிம் நபரத்தன் நஈம். சிரிச்சிட்டே சிரிக்க தொடங்கிடுவான். அதனாலதான் உலமாக்கள் சொல்லுவாங்க, உலகத்தில் அழணுமாம், சக்கராத் என்ன செய்யணுமாம்? என்ன செய்யணும்? சிரிக்கும். சக்கராத்ல பாருங்க, சிலவங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க. சொல்லுவாங்க, நல்ல மவுத் பார்த்து சிரிச்சுட்டே இருக்காரு. சிரிப்பு வந்துடும். சிரிப்பு வராம இருக்குமா? 10 லட்சத்தை கண்டாலே சிரிப்பு வருது. இவ்வளவு பெரிய சொர்க்கத்தை கண்ட அல்லாஹ் சொல்றான், இன்பத்துடைய அடையாளம் முகத்துல விளங்கு. சிரிப்பு வந்து ஒரு கவிஞருடைய கவி இருக்குது, வலதத்க உம்முக யப்ன ஆதம் பாக்கியா வன்னாசு ஹவுலக யضحكون سرورا فاعمل لنفسك أن تكون إذا بكوا في يوم موتك ضاحكا وسرورا. ஆதமுடைய மகனே, உன் அம்மா உன்னை பெத்தெடுக்கும் பொழுது அழுது கொண்டு பிறந்தாய். உலகத்துல யாரா சிரிச்சுட்டா பிறந்தது? எல்லாரும் எப்படி பிறந்தோம்? ஆனா உன்னை சுத்தி இருந்த எல்லாருமே சிரிச்சாங்க. பிள்ளை விளைச்சிட்டு சந்தோஷம். எல்லாரும் சிரிச்சாங்களா இல்லையா? எல்லாரும். ஆனா ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், அந்த நாளுக்காக அமல் செய். உன்னை சுத்தி இருப்பவர்கள் எல்லாம் அழுவார்கள், நீ சிரிச்சிட்டு போ. உன் அம்மா, உன் மனைவி, உன் பிள்ளைகள் இதெல்லாம் அழும். நீ என்ன செய்யும்? சிரிக்கும். அதுதான் உண்மையான அபரார். அல்லாஹ் சொல்றார், இதத்தான் தாரிஃபு ஃபீ வுஜூஹிஹிம் நபரத்தன் நஈம். முகத்தில் சந்தோஷத்துடைய அடையாளத்தை பார்ப்பீர்கள். ஏன்? சொர்க்க இன்பங்களை சொல்றான் அல்லாஹ். யுஸ்கௌன மிர் ரஹீகின் மக்தூம். யுஸ்கௌன், குடிக்க கொடுக்கப்படுவார்கள். என்ன? சாராயம். மிர் ரஹீகின் மக்தூம். ரஹீகுல் மக்தூம் அப்படின்னா, ரஹீக் என்றால் சாராயம், மக்தூம் சீல் பண்ணப்பட்ட சாராயம். அல்லாஹ் சொர்க்கத்துல தனி சாராயத்தை வச்சிருக்க. அதான் உலகத்துல சாராயம் குடிச்சிடப்படாது. கொஞ்சம் பேர் போறாங்களா காரைக்கு சாராயம் குடிக்க, சீதேவிய பாவம் விளங்கப்படுது. கொஞ்சம் பொருங்க வாப்பா, குடிப்போம். நாம சாராயம் குடிக்காம சொர்க்கத்துல வேற வேலை இல்லை. குடிக்கிறேன் படுக்கிறேன் தானே வேலை சொர்க்கத்துல. வேற என்ன வேலை? நல்லா போட்டு நல்லா தூங்குறாரு. உலகத்துல குடிச்சிடப்படாது, வாயில வச்சிடப்படாது. சின்ன சின்ன பொடிய மாதிரிலாம் பழகுறாங்கன்னு கேள்வி. ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் நாங்க தான் மாத்தோம்.
ஸ்ரீதேவியல் இஃப்தார் வச்சிருந்தானா சாராய போத்தலோட. எப்படி எங்க போயிடுச்சு இஃப்தார்? என்ன போத்தலோட? இப்படி ஒரு இஃப்தார் தேவையா? எல்லாம் இந்த மார்க்கம் அப்படி மத்த பக்கம் பிறந்துச்சு. அது ஒரு பெருமை. எங்கட இஃப்தார்ல போத்தல் இருந்துச்சு, எங்கட இஃப்தார்ல மூத்திரம் கழுகாதவன் வந்தார். எப்படி பெருமை! ஒன்றே ஒன்றை சொல்றோம் நாங்க, கண்ணியமிக்க அரசியல்வாதிகளே, எங்க இஃப்தாருக்கு போனீங்களோ இஸ்லாத்தை பேசிட்டு வாங்க தயவு செஞ்சு. மஹிந்த உங்களுக்கு இஃப்தார் தந்தாரா? மஹிந்தையோட இஸ்லாத்தை பேசிட்டு வாங்க. திண்டுட்டு வாரது கூட கடமை இல்லை. மைத்திரி இஃப்தார் தந்தாரா? இஃப்தார திண்டுட்டு இஸ்லாத்தை பேசுங்க மைத்திரியோட. ரணில் இஃப்தார் தந்தாரா உங்களுக்கு? திண்டுட்டு இஸ்லாத்தை பேசிட்டு வாங்க, பேசுங்க இஸ்லாத்தை. அதுதான் இஃப்தாரு கூப்பிட்டது உங்களை. எவ்வளவு கஷ்டப்பட்டு சவுதி எம்பசர், குவைத் எம்பசர் பிளைட் ஹெலிகாப்டரை போட்டு எடுத்தாங்க இஃப்தாருக்கு வாங்க. என்னத்துக்கு? இஸ்லாத்தை சொல்லித்தாங்க எங்களுக்கு, வேற ஒன்றுக்கும் அல்ல. ஜனாதிபதி மாளிகை இஃப்தார் வச்ச என்னத்துக்கு? உங்களை எல்லாம் கூப்பிட்டு இஸ்லாத்தை சொல்லித்தாங்கன்னு கேட்டாங்க. அதுக்குதான் இந்த முறை மாத்தரையில பன்சலையில இஃப்தார். எப்படி என்னத்துக்கு வச்சாங்க இஃப்தார? சொல்லித்தாங்க வாப்பா இஸ்லாத்தை. எங்கட ஈச்சம்பழத்தையும் நல்லா அரிச்சு கூட கஞ்சி, கோழி கஞ்சி இது சொல்லிட்டு வரதுக்கா? அதுதானே குடிக்கீங்க கஞ்சி எல்லா இடத்துலையும். அதுக்கு அவங்க கூப்பிடல உங்களோட. இஸ்லாத்தை சொல்லித்தாங்க. உங்களுடைய இஃப்தார நாங்க தாரோம். எங்கட கடமை அதுதான். நாங்க இஸ்லாத்தை பேசணும், எல்லோருடையும் பேசணும். அழகான இஸ்லாம், இதை விட உயர்ந்த மார்க்கம் உலகத்தில் அல்லாஹ் இறக்கல்ல. அரசியல்வாதிகள் இஸ்லாம் பேச தொடங்கினா இந்த நாட்டில் எப்பயோ இஸ்லாம் வந்திருக்கு, எப்பயோ வந்திருக்கும். சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், சாராயம் தருவேன், யுஸ்கௌன மிர் ரஹீகிம் மக்தூம். எப்படி சாராயம்? சீல் பண்ணப்பட்ட சாராயம். சொல்றாங்க தப்சீர்ல, சில ஜூஸ்கள் இருக்குது, மனமும் இருக்கும் ருசியும் இருக்கு. ஒவ்வொரு மிடர் குடிக்கும் பொழுதும் கஸ்தூரி வாட வருமாம் இந்த சாராயம். என்ன வாட? கஸ்தூரி. இந்த ரூஹ் அப்சான் ஒரு ஜூஸ் ஒன்று இருக்குது, குடிக்கொள்ள அப்படியே ரோஜாப்பூ மணக்கும். நேச்சுரல் ஜூஸ் செய்வாங்க, நேச்சுரல் ரோஜாப்பூ மணத்துல. சொர்க்கத்துடைய சாராயம் குடிக்க குடிக்க ஒவ்வொரு